மேல் வீட்டிலிருந்து கொண்டு வந்து இந்த அம்மாட்ட கொடுத்து, அம்மா இந்த வாங்கம்மா, வருத்தப்படாங்க, உங்கள் பிள்ளை நீங்கள் சந்தோஷமாக இருக்க. அந்த இறந்த பிள்ளை நடந்து வரதை பார்த்தோன்னே அம்மாட்ட கூப்பிட்ருங்கல்ல, ஓடி வந்துருக்குங்கள, இந்த அம்மா போய் கண்டுபிடிச்சி தூக்கியிருப்பாங்கல்ல. அப்போ சொல்கிற, அப்போ தான் அவளுக்கு புத்தி வருது. எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவன் என்று உலகத்துக்கு நம்மை அறியப்படுத்த வேண்டுமானால் நாம் போக வேண்டிய சில பாதைகளில் பாடுகளும் உண்டு. நாம் தேவனுடைய மனுஷன் என்றும் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்றும் இயேசுவே தேவன் என்றும் ஜனங்கள் அறிய வேண்டுமானால் நாம் கொடுக்க வேண்டிய சில கிரயம் உண்டு. அல்லேலூயா. அதற்குரிய பலன் பரலோகத்தில் உண்டு. இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். இந்த அம்மா இப்போ சொன்னாங்க, நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், இதுவரை நான் அறியல. இது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து காலத்தில் நம்ம ஒரு சமூகத்தை பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் இயேசுவை யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்களா? கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலையே. கடைசி வர அவர் ஏதாவது அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். தேவவசனம் நிறைவேறுகிறது என்று சொன்னபோது அவர்களெல்லாம் ஓடிவிட்டார்கள். பேதுரு அப்பட்டமாய் வேலைக்காரிக்கு முன்பாக, சாதாரண மனுஷனுக்கு முன்பாக மறுதலித்துக் கொண்டிருக்கிறான். அவர் அற்புதம் செய்த போது சீசர்கள் மட்டுமல்ல, யாருமே இவர் யார் என்று அறியவில்லை. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் ஒரு 100 கதிபதியுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அவன் சொன்னான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 100 கதிபதி எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த 12 சீஷர்லங்க, அதுவரை அவரோடு இருந்த எல்லாரையும் விட அவன் தேவ பார்வை உள்ளவனாய், தெய்வீக உணர்வு உள்ளவனாய் அவன் காணப்பட்டான் என்பதில் சந்தேகம் இல்லை. இது நான் சொல்றேன். அதுவரை கூட இருந்த யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த 100 கதிபதி பெற்றுக்கொண்டான் என்பது உண்மைதானே. இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். பேதுரு சொல்லல, யோவானு சொல்லல, சீசர்களும் சொல்லல, ஒரு புறமதஸ்தான் புறஜாதியான் சொன்னான், இவன் தேவகுமாரன். அந்த அம்மா எல்லாத்தையும் கண்டபுற சொன்னாங்க, அது நியாயம் தான், கண்டாங்க சொன்னாங்க. இவன் ஒன்றும் காணலையே, நானே தேவன் என்று தேவகுமாரன் இவர் சொன்னாரு, அற்புதம் செய்தாரு. அப்பொழுது கண்டவர்கள் அறியாததை அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் கண்டான். This is the real vision of a true Christian. ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய சரியான பார்வை இதுதான் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கண்டுபிடிக்கணுங்க. ஆவியோட நடத்துதல் என்னன்னு இப்படி கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் எப்படி என்னை நடத்துகிறார், ஆண்டவர் எப்படி காரியத்தை நடத்துகிறார், எதற்காக என்ன காரியங்களை செய்கிறார் என்பதை இப்படி கண்டுபிடிக்க வேண்டும். புறஜாதியானுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய அறிவு கூட அந்த அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பது உண்மைதான். 2 ராஜாக்கள் 4:8 அதுக்கிட்ட இது போல தான் வரும். இங்கே பிள்ளை இருந்தான், அங்கே பிள்ளை இல்லை. கவனிங்க, 2 ராஜாக்கள் 4:8. இங்கே இருந்த பிள்ளை இறந்தது, அங்கே அந்த எலிசா, அது எலியா, இது எலிசா. இங்கே இல்லாத இடத்துல ஒரு பிள்ளை பிறந்தது, பிறந்த பிள்ளை இறந்தது, இறந்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. இதுதான் சரித்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத சரித்திரங்கள் நம்மை சரியாய் நடத்த வேண்டும். இவெல்லாம் சும்மா வேலை இல்லாமலாம் எழுதி வச்சிருக்கு. நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, தடுமாறுகிற வேளையிலே நம்மை திடப்படுத்துவதற்காக
பலன் இல்லாத வேலைகளிலே நம்மை பலப்படுத்துவதற்காக இவைகளெல்லாம் ஆவியினாலே சாரமேற்றப்பட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஊழியக்காரர்களுக்கும் போதனை, விசுவாசிகளுக்கும் போதனை, உலகத்துக்கும் போதனை, சாத்தானுக்கு ஒரு சவுக்கடி. அதுதான் இது. ஸ்தோத்திரம். அங்கே சூனேமியாள் கணவன், அவர் கொஞ்சம் வயசு, பிள்ளை இல்லை. இந்த அம்மா சொன்னாங்க வீட்டுக்காரர்கிட்ட, ஐயா நமக்கு ஆண்டவனே நமக்கு ஒரு காரியம் செய்வோம். இவர் நல்ல மனுஷன், தேவ மனுஷன், அடிக்கடி சரியான தங்க ரெஸ்ட் எடுக்க இடம்லாம் இருக்கிறாரு. நம்ம வீட்டு மேலே ஒரு ரூம் கட்டிடுமா? ஹல்லேலூயா. வீட்டு மேலே ஒரு ரூம் கட்டிடுமா அப்படின்னு யோசித்தார். அழகாக ஒரு ரூம் கட்டிட்டார். அதில் ஒரு மேஜை போட்டுருமா? போட்டு. அதில் ஒரு பீரோ வச்சுருமா? வச்சுருவோம். ஒரு கட்டில் போட்டுருவோம். ஒரு மெத்த தலையான வச்சுருவோம். ஒரு சின்ன டேபிள், இது ஸ்டூல், தண்ணி, டீப்பாய் வச்சுருவோம். அவர் எப்போவாது வந்தால் வந்து படுத்துட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், இது ஒரு முக்கியமான இடம், கர்த்தர் எனக்கு குறிப்பாக கற்று தந்த இடங்கள். இந்த ஒரு நாள் இந்த எலிசா இதை வேலைக்காட்ட சொல்கிறான், அந்த சூனேமியாளை இங்கே கொண்டு அழைச்சிடுவா. அவள் வந்து அவனுக்கு முன்பாக நின்றாள். அவனுக்கு முன்பாக நின்றானா, நீங்கள் உடனே அவருக்கு முன்னேறிட்டு அப்படி நினைக்கக்கூடாது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் இன் த ப்ராப்பர் வே. வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். அவருக்கு முன்பாக அவர் கூப்பிட்டாரு, அவன் வந்து எங்கே நிற்கணுமோ அங்கே நின்றுருக்கான், அவ்வளோதான். அடுத்து இவருக்கு கேஸ்ட்டை கேட்குறாரு, இவன் எல்லாம் நல்ல ஒரு கவனமாக நமக்கு உதவி செய்கிறாளே, நான் இவளுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது காரியம் இருக்கா? சேனாபதிகிட்ட பேசணுமா? ராஜாட்ட பேசணுமா? ஏதாவது செய்யணுமா அப்படின்னு போய் கேளு அப்படின்னு சொன்னா, அதற்கு அவள் சொன்னா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ரைட். பிள்ளை இல்லாதவா சொல்கிறா நான் சுகமாக குடியிருக்கிறேன். ரைட், நீ போமா. அடுத்து கேட்சிட்டு கேட்குறான், இவளுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது தெரியுமா? ஆண்டவனே, அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லை வீட்டில், புருஷனும் கொஞ்சம் வயது உள்ளவன் அப்படின்னு சொன்னான். உடனே எலிசா சொன்னார், நல்லவனிங்க அவளை கூப்பிட்டாச்சு. அங்கே வந்தபோது அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அவள் முதல்ல கீழே, இப்போ நீங்கள் எப்படி வச்சுருங்க, இது மேல் வீடு, முதல்ல கீழே நின்றுப்பா. இப்போ கூப்பிடுன்னு சொன்னா வாசற்படியில் வந்து நிற்கிறான். அப்போ சொல்கிறாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். திடீர்னு ஏதோ நீங்கள் சொல்லிடாதுங்க, அபத்தம்னா கேடு, அப்படி கிடையாது. நான் இதை எதிர்பார்க்கல, வேண்டாம், திடீர் இது பெரிய காரியம், ஏன் திடீர்னு சொல்லிடுறீங்க? ஒன்றும் இல்லை, வேண்டாம், தேவையில்லை அப்படி சொல்கிறான். அடுத்து அந்த ஸ்திரீ கர்ப்பம் தெரிந்து எலிசா தன்னுடைய சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு நாள் வயலில் போனாங்க, அறுப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவன் சொன்னான், என் அப்பாட்ட சொன்னான், அந்த அப்பா என் தலை வலிக்குது. சரி வீட்டுக்கு போப்பா, கொண்டு போய் எடுத்துகிட்டு போ. வீட்டுக்கு வந்தபோது அம்மா மடியில் வச்சுருக்காங்க. கவனிங்க, மடியிலிருந்து குழந்தை இறந்து போனது. அப்பொழுது இவள் என்ன செய்கிறாள்? நல்ல கவனிங்க. அந்த குழந்தையை எடுத்து மேல் வீட்டறையிலே கொண்டு போய், அப்போ அவர் இல்லை, எலிசா கிடையாதுங்க, ரூம் இருக்கு, எலிசா இல்லை, அவர் வரும்போது தங்குவார். அந்த எலிசாடைய படுக்கிற அந்த ரூமில் கட்டில் கடத்திட்டு ரூம் அடைச்சிட்டு கீழே வந்தா, ஒரு ஒட்டகத்தை ஆயத்தம் பண்ணப்பா, வேலைக்காரரை கூப்பிட்டு ஆயத்தம் பண்ணி, சீக்கிரம் அவசரம். அம்மா தாங்க. வழியில் யார் நிறுத்தினாலும் நிறுத்தக்கூடாது, யார் பேசினாலும் பேசக்கூடாது, நான் சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. அந்த மலைக்கு போ, எலிசா இருக்கக்கூடிய மலைக்கு நேராக போ. ஜெபம் பண்ண வரக்குள்ள தொடங்குள்ள 1008 பிரச்சனை. ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நான் அவசரமாக செய்யணும், அதுக்குள்ள 10 வேலையை முடிச்சுட்டு வரேன். யார்கிட்டையும் பேசாத, நேராக போ, நான் சொல்லாமல் நிற்கக்கூடாது. அங்கே போயிட்டு அங்கே தேவனுடைய மனுஷனை பார்த்தாச்சு. பார்த்த உடனே அந்த இல்லை அந்த இது புருஷன்கிட்ட கேட்குறாங்க. புருஷன்கிட்ட சொல்கிறா, நான் இப்படி என்ன இது தேவனுடைய மனுஷனை பார்க்க போகிறேன்,
அவர் சொல்கிறாரு, என்னம்மா இது பௌர்ணமி இல்லை, அமாவாசை இல்லை, வேறு என்ன, அதான் இது அன்றைய வழக்கப்படி, இது போண்டிய நாள் ஒன்றும் இல்லையே, அதற்கு நீ ஏன் போகிற? அவ சொன்னா 23 எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரன் நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டாள். அல்லேலூயா. இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 12ஆம் வசனத்தில் அவளை இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். இதை படித்த உடனே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தார். அந்த எலிசா அந்த புருஷன்ட்ட எதுவும் பேசலை. இப்போ அங்கே வா, என்ன எது என்ன எப்படி ஒன்றும் பேசலை. இந்த அம்மாவை கூட்டு பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க, நமக்கு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கு. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நாம் சபையின் அங்கத்தினர்கள். புரியுதா? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நாம் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். உலக வாழ்க்கையில் கணவன் மனைவி, நல்ல கவனிக்கணும், நல்ல விளங்காது, பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவுக்கு நீங்கள் உட்பட்டவர்கள். நான் உட்பட்டவன். தேவராஜ்யத்தில் கணவனானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, அவன் தேவ ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் உட்பட்டவன். ஒரு ஊழியக்காரன் ஒரு குடும்பத்தில் ஒருவனை அழைத்து தன்முன் நிறுத்துவான் ஜெபத்தில். புரியுதா? ஒரு நபரை ஜெபத்தில் அவன் அழைத்து நிறுத்துவான், ஜெபிப்பான். இது கடமை. தேவையானால் அழைப்பான், பேசுவான். ஊழியக்காரன் அவனுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை அவன் எல்லா குடும்பங்களிலும் எல்லார் மீது செலுத்த அதிகாரம் உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதுக்குள்ள போக நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை குடும்ப மேலே தடை செய்ய அதிகாரம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கணவன் மனைவி இது மகளா இருக்கலாம், உங்களுக்குள்ள எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனால் ஊழியக்காரராக இருக்கிற ஒருவனுக்கு கணவன் மீது ஒரு அதிகாரம் இருக்கிறது, மனைவி மீது ஒரு அதிகாரம் இருக்கிறது, பிள்ளையின் மீது ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவன் அதை செலுத்த கடமைப்பட்டவன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஜெபத்தில் நிறுத்த கடமைப்பட்ட ஆவிக்குரிய உலகத்தை சொல்கிறேன், ஆவிக்குரிய நிலைமையிலே சொல்கிறேன். அது ஊழியக்காரனுடைய அதிகாரம். ஆவிக்குரிய நிலைமையிலே அவருடைய குறைகளை காண, அதை சரி பண்ண, அவர்களை தனக்கு முன்பாக நிறுத்துவது அது ஊழியக்காரனுடைய தேவராஜ்யத்தின் அதிகாரம். அது மற்றவங்களுக்கு தெரியாது. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தெரியணும் கட்டாயம் இல்லை. தெரியலாம், தெரியாவிட்டால் ஊழியக்காரன் கட்டாயம் செய்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிப்பேன். அது ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது. கவனிக்கிறேன் என்பதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முன்னாளில் ஒரு தடவை நம்முடைய தம்பி நெல்சன், வில்சனுடைய தம்பி, அப்பா வந்து ரொம்ப அம்மா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. ஏதோ சேட்டை பண்ணான். நல்லா புரிஞ்சுருங்க, வாலிபன். அப்பா சொல்கிறாரு வெளியே போல, ஞாபகம் இருக்கா உங்களே? வில்சன் ஞாபகம் இருக்கா? ரைட், ஞாபகம் இருக்கு. அப்போ உள்ள சாப்பிடக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டாரு. சங்கடமாக தானே இருக்கும். அப்போ என்கிட்ட உடனே செய்தி வந்து, எனக்கு உடனே செய்தி வரும். அப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ நான் யோசித்தேன், சரிதான், கொஞ்சம் சின்ன பையன் சண்டியாக இருப்பான், ஆனால் கண்டிக்க வேண்டியதில் கண்டிக்கணுமே.
வெளியே போயிட்டான்னு சொன்ன உடனே நான் என்ன யோசித்தேன்னா, இவன் எங்கே போயிருப்பான்? அவங்க ஒரு சித்தப்பா வீட்டு தான் போயிருப்பான். நான் நேராக அங்கே போயிட்டேன். நேராக எங்கே போயிட்டேன்? அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே நிற்கும் போது இவங்க வாரான், தலையானா எல்லாம் வச்சுட்டு வாரம் வச்சுன்னு தலையெல்லாம் இருந்து. நான் கேட்டேன், நீ எங்கே வந்த? அது அப்பா அங்கே போயிட்டு வரணும்னு சொல்லி இங்கே வந்தேன். நீ இங்கே வரக்கூடாது, நீ இங்கே வரக்கூடாது. அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி இவனை நீங்கள் உள்ளே ஏற்றக்கூடாது, இது அவனை போய் சொல்லுங்கள். நடந்ததுங்க, நீங்கள் வில்சன்ட்ட கேட்கலாம். இன்றைக்கு அப்படி சொன்னால் என்ன சொல்லி என்ன நடக்கும்? நான் உணர்றேன், அவனுக்கு பொறுப்பு எனக்கு இருக்கு. அவனை என் முன் நிறுத்துக்கிறேன். நான் செயல்பட்டதை சொல்கிறேன், கற்பனை இல்லை. அவன் பார்த்தான், சரி நேரம் அங்கேருந்து புறவிட்டான். அடுத்து எனக்கு தெரியும், இன்னொரு பெரிய சித்தப்பா வீட்டுக்கு போயிடுவான், தாமஸ் கணேஷ். அவன் போகிறதுக்கு முன்னே நாங்கள் போய் ரெடியாக நிற்க, சைக்கிள் எனக்கு போவோம். அங்கே வந்தான், இங்கே வரக்கூடாது, போ வெளியே. அப்போ என்ன வீட்டோடு வரணும், இங்கே நீ வர? வருவதற்கு உனக்கு ஒரு இடம் உண்டு, என் வீட்டுக்கு வா, இல்லைன்னா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு அங்கே போ. இதாங்க ஊழியக்காரனுக்கு உரிமை. நான் செய்து தான் சொல்கிறேன், சும்மா சொல்லலை. இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய வெட்டிட்டா அடுத்த வீட்டில் போகிறான், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்ன வெளியே விட மாட்டாங்க. யோசிச்சு பார்க்குறீங்களா? ஊழியக்காரன் தேவராஜ்யத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு விசுவாசையும் தனக்கு முன்பாக நிறுத்த வேண்டியவன், அந்த பொறுப்பை எடுக்க வேண்டியவன். இன்னைக்கு அது நடந்திருந்தா என்ன இருக்கும்? நடக்கும், நடக்க வேண்டி வந்தால் நான் நடத்துவேன், பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இந்த வித்தியாசம் தெரியலைங்க, வித்தியாசம் தெரியல. அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கர்த்தர் போய் நல்லா வச்சிருக்காரு. புரியுதா? ஊழியக்காரர்களுடைய உத்தரவாதம், ஊழியக்காரருடைய அதிகாரம். நம்ம அதே போல் ஊழியத்துக்கு இவங்களெல்லாம் எடுக்கும்போது நம்ம ராஜ்யங்கள்லாம் தெரியும், நம்ம டேரில் எல்லாம் கிளியராக இருக்கும். நான் அவங்கள்ட்ட ஒரு சில காரியம் சொல்லியிருப்பேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா? பண விஷயத்தில் உங்களுக்கு குறவு இருக்குமானா யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, யார்கிட்ட தான் கேட்கணும். சரிதானே பிரதர்? பண விஷயத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் யார்கிட்ட தான் கேட்கணும், வேறு யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்க. உங்கள் அண்ணன் தம்பி அப்பா இருக்கான், கேட்காத சொன்னவன் நான் தாங்க, கேட்டு பாருங்க. ஏன்? எனக்கு தெரியும். They are separated for the ministry. They are separated one for God's work. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எப்படி இருக்கணும்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அண்ணன் அக்கா, நீ யாரு? அதான். நான் அண்ணா அக்கா, நீ யாரு? அதாங்க. ஊழியத்துக்கு என்ன எடுத்தாச்சுன்னா, எனக்கு உறவுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. நீங்க ஊழியத்துக்கு வந்து வரவங்க அங்கங்க போய் நீங்க காசு கேட்காத, யார்கிட்ட கேளுங்க, யார் சொன்ன கேளுங்க, யார் சொல்ல மாட்டாங்க திடீர்னு. நான் வேதத்தை நம்புகிறவன், தெரிஞ்சதை சரியா பின்பற்றவன். அவங்கள்ட்ட சொன்னேன், சாட்சியாளர் சும்மா சொல்லலை, கதை அடிக்கல. இப்போ அந்த பிரமாணம் மாறி இருக்கு, அது வேற, அது வேற. ஆனால் அதுதான் பிரமாணம். இங்க உள்ளது என்னுடைய உறவுகள் அல்ல, கர்த்தர் என்னை போஷிக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே ஊழியத்துக்கு நாங்கள் வந்துட்டோமா, எங்களை நீங்க அறியக்கூடாதுங்க யாருன்னு. அதுதாங்க வேதம் சொல்லுது. என் அண்ணன், என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் ஊருக்காரன் நீங்க அறிந்திருந்தீங்கன்னா, அறிகிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுடுங்க. அன்பா சொல்றேன். எபேசியர் 6 அதில் வருதில்ல பிசாசின் தந்திரங்கள், அதில் முதல்ல எது வருது சொல்லுங்களேன்? மாம்சத்தோடும். அதுதான் முதல் ஸ்டெப். அந்த முதல் ஸ்டெப்பையே நீங்க தாண்டலன்னு அர்த்தங்க. சரிதான பிரதர் சொல்றது? ஆமா, ரைட். எனக்கு ஒரு பிரச்சனை, அண்ணன் வந்து என்ன என் தம்பியா? நோ, நான் கருத்துடையவங்க, அவங்க கருத்துடையவங்க. நான் அவங்களை அடிப்பேன், ஏசுவேன், அது அவங்க கருத்துடையவங்க. கர்த்தர் என்ன கேட்பாரு? அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா ஊழியம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. இல்லைனா எங்களை நீங்க கெடுத்துருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது சரியா உங்களுக்கு தெரியுதா? தெரியலன்னா என்னோட வந்து நீங்க கேட்கலாம்.
தாராளம் கேட்கலாம். விளக்கமாக சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமாம், ஏதோ நீங்கள் நினைக்கிறத நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த நினைக்காதுங்க. எந்த ஒரு தவறுகள் ஊழியங்களில் தெரிந்தாலும் யூ கேன் ரெஃபர் மீ. தப்புனா நான் உடனே மன்னிப்பு கேட்டுருங்க, அது எனக்கு நல்லது. ஆமாம், தப்பாக இல்லாததுக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஊழியங்களில் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் நாங்கள், எங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் நீங்கள். எலிசாவுக்கு முன்பாக அந்த சூனேமியா ஊரால் நின்றாள். அவள் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். எங்களுக்கு ஒரு கடமை உண்டு, உங்களெல்லாம் எங்கள் முன்னால் நடத்துகிற ஒரு கடமை உண்டு. நீங்கள் எப்படி இருக்கலாம்? எங்களுக்கு வாரீங்க, வரல, உங்களை தேவ சமூகத்திலே நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டிய கடமை உண்டு. உத்தரவாதம் உள்ளவர்கள் தொடர்ந்து நடத்த வேண்டிய கடமை உண்டு. நீங்கள் சொல்லுகிறபடி அல்ல, எங்களுடைய தேவனுக்கு முன்பாக எங்களுடைய ஒப்பு கொடுத்தலின்படி, எங்களுடைய மனசாட்சியின்படி. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில காரியங்கள். அல்லேலூயா. அந்த அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்து, கிறிஸ்தவத்தில் வந்தால் பிரச்சனை வராது, எல்லாம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தால் பிரச்சனை வரும். ஆனால் முடிவிலே ஜெயம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உத்தரவு உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, அங்கே போயாச்சு, எலிசாட்ட போயாச்சு. எலிசாட்ட போயிட்டு அங்கே பார்த்தா இது ஐயா இந்த அம்மா போன உடனே அவர் கண்டிட்டார் பாருங்க. தூரத்துலேருந்து பார்த்தாரு, கேஸ் ஓடிப்போ, சுனேமூரா வார என்னன்னு கேளு. அவர் வந்து கேட்குறாரு, அம்மா என்ன கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக பத வச்சு வாரீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறார், சுனேமியால் ஏதோ மனதில் பாரத்தோடு வருகிறான், அவளுக்கு எதிர்கொண்டு போ. அவள் என்னன்னு தெரியல, பிள்ளை சுகமாக இருக்கிறதான்னு கேளு. அவருக்கே தெரியுது என்னதான் பிரச்சனை வந்திருக்குன்னு. அவள் வந்த உடனே அவள் விளக்கிட்டான், நீ போயா அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டான். அப்போ சொன்னா 23ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்தில், தேவனுடைய மனுஷனே, நான் அப்போதே நான் சொல்லலை, நான் குமாரனை கேட்டனா அப்படின்னு கேட்டான். பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லலை, குமாரனை கேட்டனா. அவன் நேராக தேவனுடைய மனுஷனோடு சென்று பேசினாள். வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது, ஊழிய பாதையிலே வரும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரும்போது, நீங்கள் நேராக தேவனுடைய மனுஷனோடு பேசுங்கள், ஆவியானவரோடு பேசுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல புரியுதா? அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசினீங்கன்னா நிறைய ஆலோசனை வருங்க, உங்கள் அபத்தத்துக்குள்ளே போய்விடும். உங்களுக்காக யார் ஜீவனை கொடுத்தாங்களோ, உங்களுக்காக யார் ஜீவ வார்த்தைகளை இழைத்தந்தாங்களோ, இன்னமும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் யார் உங்களை நடத்த போகிறார்களோ அவர்கிட்ட ஓடிப்போங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக எப்பொழுது விடுவித்து ஆசீர்வதிப்பார். அப்போ சொல்கிறாரு, எப்போ அந்த தடியை கொண்டு பிள்ளைங்க நாசியில் வை, நீங்கள் வரணும், நீங்கள் வரணும். அவன் கூட போயிட்டான், பிள்ளை செத்து கிடக்கிறான், ஜெபம் பண்ணுறான் இல்லையா? அவன் ஜெபம் பண்ணுறான், கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான். 3 தடவை அவன் மேலே, அந்த பிள்ளை மேலே விழுந்து ஜெபம் பண்ணான். 3ஆவது தடவை எழுந்து தும்மி கண்களை திறந்தான். சூனேம் மேலே அழைத்தான், பிள்ளை கொண்டு போமா. சூனேம் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் தான், ஆனால் தனிப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுக்கு உணர்த்த உத்தரவாதம் உள்ளவர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உள்ள உறவுகளுக்கு அடுத்ததல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ள வெற்றிக்கு நேரானது. அல்லேலூயா, புரியுதா? அல்லேலூயா. நீனு வந்திருக்கான், வெளியே இருக்கான், வந்திருக்கான். எனக்கு அவன் மேலே ஒரு உரிமை இருக்குங்க, ஒரு உத்தரவாதம் இருக்குங்க. அதில் அங்கே போய் சாப்பிடணும் கிடையாது. உரிமையும் உத்தரவாதமும் ஆவிக்குரிய நிலைமையிலே அது பாதுகாக்கப்பட வேண்டியது. உத்தரவாதத்தை சுமக்கிறவர்களுக்கு அது தெரியுமே தவிர ஊதாரிகளுக்கு அது தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2 ஸ்திரீகளும் பெரிய இழப்பு வந்த போதும் அவர் அதை சரிப்படுத்தி கொண்டார்கள். விசுவாசிகளே, கர்த்தர் உங்களுக்கு வைத்த பாதையிலே தெளிவாய் நில்லுங்கள். வேத அறிவில் வளருங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு
உங்களுக்கு வேத அறிவெல்லாம் ஒன்று இது ரொம்ப எல்லாம் இல்லைங்க, எனக்கு இருக்குன்னு சொல்லலை. அதான் சொன்னேன், எபேசியரில் அந்த சாத்தான தந்திரங்கள் முதல்ல சொன்னது மாம்சரதம், அதையே நீங்கள் மேற்கொள்ளலையே, நாங்களும் மேற்கொள்ளலையே. உங்களை குற்றப்படுத்தலை, பரிதாபமாக சொல்கிறேங்க. மேலே கடந்து வாங்க, மேலே கடந்து வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுட்ட சொன்னாங்க, உங்கள் சகோதரர் அம்மாவில் நிற்காங்க, யார் எனக்கு அம்மா, யார் எனக்கு சகோதரி? எப்படி இருக்கு? நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் தாங்க. நான் என்னுடைய உடம்பிருந்த சகோதரிகளை அவங்க விரும்புகிறபடி அங்கீகரிக்கலன்னு என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க. கர்த்தருக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நேரங்கள் சில வரலாம், அவர் சேர்த்துக்கொள்கிற விதத்தில் நம்மை சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஞானமாக இருக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அம்மா பட்டினியிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார், குழந்தையை காப்பாற்றினார். இன்னொரு அம்மா குழந்தையை கர்த்தர் கொடுத்தாரு, இடையில வந்த பிரச்சனையை அவர் ஜெயத்தை கொடுத்தார். ஒரு அம்மா ஆண்டவர் அறிந்திருந்தாங்க, இன்னொரு அம்மா ஆண்டவர் அறியல முதல் அம்மா, ஆனாலும் அறியாத அந்த அம்மாவை அறிகிற விதத்திலே கர்த்தர் நடத்தினார். இங்கேயும் நம்மளே ஒருவேளை சரியாய் அறிய வேண்டிய இது விதத்தில் அறிந்தவர்கள் இருக்கலாம், அறியாதவர்கள் இருக்கலாம். அறியாதவர்களாக இருப்பீர்கள், ஆனால் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனுடைய இடைப்படுதலை உங்கள் வாழ்க்கையிலே சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காய், ஊழியத்தின் பகுதிகளுக்காய், ஆவிக்குரிய ஜீவத்திற்காய் எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நிற்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ சில கால சபை அனுபவங்களுக்கு கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, இல்லையா? சொல்கிறோம்ல. நேற்று முந்தின நாள் ஆவியானவர் நல்ல ஒரு தரிசனம் கொடுத்தார். டைம் ஆகிட்டு முடிச்சிடுறேன். அந்த வந்த பாஸோடு பேசிகிட்டு இருந்தேன். பர்கூரில் 33 கிராமங்கள் அதுக்குள்ளே இருக்கான், மலை கிராமங்கள். பர்கூரில் 33 மலை கிராமங்கள். ஒன்றுக்கும் சரியாக ஊழியக்காரன் இல்லை, சுசேஷத்துக்குள்ள வழிகள் இல்லை, ஏதுக்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே யார் என்ன செய்யணும்? அந்த 33 அந்த இடங்களையும் இருக்கிற சூழ்நிலையில் நாம் ஏதாகிலும் செய்யக்கூடாதா? ஜனங்க 2 வீலர் தான் போக சில இடத்துல, அதுவும் போக சில இடத்துல. 3 கிராமங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தக்கூடாதா? யோசிங்க. எதுவுமே இல்லைங்க. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? செய்ய வேண்டியவளை செய்யாததுனால, செய்ய வேண்டாத காரியங்களுக்கு நேராக சத்துரு நம்மை திசை திருப்புகிறார். ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், உத்தரப்படுதலுக்காக ஜெபிக்கும். சபையே, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை விட்டு நீ மாறாதே. மாம்சத்திற்கும் சுயத்திற்கும் இடம் கொடாதே. You must be a strong in the building up of the godly kingdom. பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நீ ஒரு சரியான கல்லாக நீ ஆயத்தப்படுத்த என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. காலங்கள் கடந்து போகும், காரியங்கள் மறைந்து போகும், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் வருவார். அவர் உன்னை கேட்பார், என்னையும் கேட்பார்.